வணக்கம் நண்பா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சௌக்கியமா? நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்கள் எல்லாரையும் மறுபடியும் சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. ஸோ இன்னைக்கு ஒரு ஹாப்பியான ஒரு டயட் ஃபுட்டை தான் உங்களுக்கு இந்த வீலாக் மூலயமா நான் காமிக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், ரெகுலராக மெயின்டைன் பண்ணுங்கள். இது ரொம்பவே லோ காஸ்டான ஒரு ஜூஸு. மார்னிங் இந்த ஜூஸ் எடுத்துக்கிறதுனால நம்மளோட ஸ்கின்னும் சரி, நம்மளோட ஹெல்த்தும் சரி, கண்டிப்பாக ரொம்பவே நல்லா சுறுசுறுப்பாக இருக்கும், எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ஒரு எப்படி சொல்கிறது, ஆக்டிவ்னா 100% ஆக்டிவ் இருக்கும் இந்த ஜூஸ் மூலயமா. ஸோ ஏபிசி ஜூஸ் உங்கள் எல்லாருக்குமே பரிச்சயமான ஜூஸ் தான் இது. ஆக்சுவலாக ஜிம்முக்கு போகிறவங்களும் சரி, போகாதவங்களும் சரி, நார்மலாக டயட் மெயின்டைன் பண்ணுறவங்களும் சரி, இது கண்டிப்பாக இந்த ஜூஸை பற்றி தெரியும். ஸோ ஆப்பிள், பீட்ரூட் அண்ட் கேரட், ஸோ இந்த ஜூஸ் தான் நம்ம இன்னைக்கு பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ரெகுலராக மெயின்டைன் பண்ணுங்கள். 50 ருபீஸ் இருந்தால் போதும், டெய்லி ஒரு ஜூஸ் இந்த மாதிரி குடிச்சிக்கலாம். ஸோ நீங்கள் வெளியில் போய் சாப்பிட்ற ஜங்க் ஃபுட்டை காட்டிலும் இது ரொம்பவே 100% ஒரு ப்ரோட்டீன், மினரல்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் உள்ள ஒரு ஜூஸ் தான். காலையில் இன்டேக் அவசியம் எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம இன்டேக் காலையில் எடுக்கிறது மூலியமாக தான் நம்மளோட ஆர்கன்ஸோட ஃபங்க்ஷனிங் ப்ராப்பராக இருக்கும். அதுக்கு தேவையான விட்டமின்ஸாக இருக்கட்டும், மினரல்ஸாக இருக்கட்டும், கார்போஹைட்ரேட்ஸாக இருக்கட்டும், வாட்டர் கண்டென்ட்டாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே நம்ம காலையில் கொஞ்சமாக சரி, நிறையா இருந்தாலும் சரி கொடுத்தா தான் அது ஃபங்க்ஷன் ப்ராப்பராக ஆகும். நம்மளோட உடம்பும் நல்லா சுறுசுறுப்பாக ஹெல்த்தியாக இருக்கும். அதனால மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. அது கம்மியான காஸ்ட்டில் இருக்கட்டும், இல்லை அதிகமான ஒரு பெரிய ஹோட்டலில் போய் சாப்பிட்றதா இருக்கட்டும், பட் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கம்பல்சரி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு தான் நம்மளோட டே ரொட்டீனுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பிகினிங் ஸ்டெப்ஸு. ஸோ அதனால் உங்கள்கிட்ட என்ன இருக்குதோ அதை சாப்பிடுங்க. கண்டிப்பாக ஆனால் சாப்பிடுங்க, மறந்துடாதீங்க. ஏன்னா நீங்கள் சாப்பிட்றத பொறுத்து தான் நம்மளோட உடம்பு ஆக்டிவாக இருக்கிறதும், ரொம்ப சோர்வாக இருக்கிறதும் அந்த மார்னிங் எடுத்துக்கிற பிரேக்ஃபாஸ்ட்டை பொறுத்து தான். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே சாப்பிடுங்க. பசி இல்லாமல் சரி, பசியோடு இருக்காதீங்க, பசியோட வெளியில் எங்கேயும் ட்ராவலும் பண்ணாதீங்க. ஸோ கண்டிப்பாக மார்னிங் இன்டேக் எடுத்துக்கோங்க. வாங்க ஜூஸை ரெடி பண்ணுறத பார்க்கலாம். ஸோ நான் அடிஷ்னலாக குக்கம்பரை என்னோடய ஜூஸில் போட்டுப்பேன். ஸோ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு பாருங்கள், நீங்களும் அதை ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். எனர்ஜெட்டிக்காக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு கேரட் எடுத்துக்கிறேன். கண்டிப்பாக வாஷ் பண்ணிக்கோங்க ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸை. பிஃபோர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி கட் பண்ணாதீங்க. ஏன்னா ரொம்பவே ஹைஜீன் இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது எங்கெங்கெல்லாம் ட்ராவல் பண்ணி வருது. ஸோ அதனால் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ வாஷ் பண்ணியாச்சு. லெட்ஸ் கட்டிங் கட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு கேரட் கட் பண்ணிடலாம். ஸோ எங்கே போனாலும் சேஃப்டியாக போங்க. ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்கள். பைக்கில் போகிறதுனா, காரில் போகிறதுனா சீட் பெல்ட் போட்டுக்கோங்க. ஏன்னா சேஃப்டி ரொம்பவே இம்பார்ட்டன்ட் லைஃப்பில். ஸோ நான் எப்பயுமே ஜூஸ் போடுறப்ப என்னோடய ஒரு ஹேபிட் என்னென்னா, நம்மளோட லிப்பே ரொம்ப டார்க்காக இருக்குது. ஸோ அதனால் ஏன் இந்த ஸ்கின்னை ட்ரை பண்ணக்கூடாது. ஸோ அதனால் எப்பயுமே ட்ரை பண்ணுவேன். ஸோ இது பிங்காக ஆகுதோ இல்லையே, ஆகும் கண்டிப்பாக. பட் இருந்தாலும் இல்லைனாலும் என்னோடய ஹெபிடேட் அது. ஆக்சுவலாக நான் எப்பயுமே கட் பண்ணுறப்ப என்னோடய லிப்ஸுக்கு அதை அப்ளை பண்ணிப்பேன், அதோட மேலே இருக்க தோலை. ஸோ அதனால் நான் உங்களுக்கு அதை சொல்கிறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சா ட்ரை பண்ணுங்கள், பிடிக்கலன்னா ஜஸ்ட் லீவ் இட். ஸோ இப்போ பீட்ரூட் போட்டேன், கேரட் போட்டேன், அடுத்து ஆப்பிள் போடுறேன். ஆப்பிளில் மறந்துடாமல் இந்த சீடு எடுக்க மறந்துடாதீங்க. கண்டிப்பாக இதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ மிக்சியில் போட்டாச்சு. மிக்சியில் போட்டதை இப்போ அரைக்க போகிறோம். மிக்சியில் அரைக்க போகிறோம். ஸோ ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான டயட் ஜூஸு, ரொம்ப சத்தான ஜூஸு, நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு ஜூஸு, ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஜூஸு. நியர்லி ஒரு 60 ருபீஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ஜூஸை ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பாக ரெகுலர் ரொட்டீனுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. சாப்பிடாமல் இருந்துடாதீங்க, கண்டிப்பாக டெய்லி சாப்பிடுங்க. டோன்ட் மிஸ் இட் மை வீடியோஸ், கீப் வாட்ச்.